மறதி வராமல் பாதுகாப்பதற்குண்டான வழிகள் என்ன தெரியுமா? இரண்டு வழிகள் இருக்கிறது. ஒன்றே, நல்லோர்களுடைய துஆவை நாம் பெற வேண்டும். நல்லோர்களுடைய துஆவை நாம் பெற வேண்டும். உலமாக்களுடைய துஆவை பெற வேண்டும். ஆலிம் பெருமக்களின் துஆவை பெற வேண்டும். வலிமாறுகளின் ஷேகுமாறுகளின் துஆவை நாம் பெற்றால் நாம மௌத் வரைக்கும் மறக்க மாட்டோம். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? யார் அதிகமாக குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்நாளில் மறதி வராது. மறதி எட்டியே பார்க்காது, பயந்து ஓடிடும். ஆஹா, இவன் குர்ஆன் ஓதுறவனாச்சே, ஆஹா இவன் நல்லோர்களின் துஆவை பெற்றவனாச்சே, இவனை நெருங்கவே முடியாது என்றே அது பயந்து ஓடிவிடும். இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் நாம் ஜெயிக்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். மக்கள்லாம் பேசிக்குவாங்களாம், அக்ஸர அபூ ஹுரைரா, அக்ஸர அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா அதிகமாக ஹதீஸை அறிவிக்கிறார், அபூ ஹுரைரா அதிகமாக ஹதீஸை அறிவிக்கிறார் என்று சொன்ன போதே அவர்கள் காரணம் சொன்னார்கள். முஹாஜிரின்கள் வியாபாரிகள் கொஞ்ச நேரத்தை தவிர வியாபாரத்தில் கழிச்சிடுறாங்க தன்னுடைய நேரத்தை. அன்சாரிகள் விவசாயிகள் கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் விவசாயத்தில் கழிக்கிறார்கள். ஆனால் எனக்கு வேற எந்த வழியும் கிடையாது, வியாபாரமும் விவசாயமும் ஒன்றும் கிடையாது. பெருமானார் போட்ட பிச்சை, பெருமானார் எதை போடுறாங்களோ அதை சாப்பிடுவேன், பெருமானார் எதை உடுத்து கொடுக்கிறார்களோ அதை உடுத்துவேன், பெருமானார் எங்க தங்க சொல்கிறார்களோ அங்கு தங்குவேன். பெருமானாரின் தர்பாரிலே என்னுடைய வாழ்நாள் கழிந்தது. எனவே தான் நான் அதிகமான ஹதீஸை அறிவிக்கிறேன் என்று சொன்னார்கள். இன்று அலிவல் ஹலீஃபாக்களுக்கு அமீருல் முஃமினீன் என்று சொல்கிறோம். ஹதீஸ் துறையிலே அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், அமீருல் முஃமினீன் ஹதீஸ் துறையில் அமீருல் முஃமினீன் யார் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமானாரின் துஆ என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய பண்பு என்ன தெரியுமா? மன்னித்தல், மறத்தல். மன்னிச்சிடணும், மறந்துடணும். இன்னொன்னு, பிறர் நமக்கு செய்த உபகாரத்தை மறந்து விடக்கூடாது. நாம் பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்துவிட வேண்டும். எனவே மனிதனின் பலவீனங்களில் ஒன்று மறதி. மறதி ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன வழிமுறையை நாம் சொன்னோமோ அதை வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்போம். நல்லவைகளை நினைவில் கொள்வோம், தீயவைகளை களைவோம், தீயவைகளை மறப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.